அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். வைகுண்ட ஏகாதசி நமக்கு 10ஆம் தேதி, அதாவது 10/1/2024 அன்று வருது. உங்களுக்கு வீடு யோகம் வேணும் அப்படின்னு சொன்னால் வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் செய்ய வேண்டியது ஒரு பொழுது முழுமையான விளக்கத்தை முழு நீல பதிவாக கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்றும் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படுபவர் பாருங்கள், உங்களுக்கு அந்த பதிவு மிகவும் உபயோகமாக இருக்கும். வீடு யோகம் வேணும், அதாவது பவன யோகம் வேணும் அப்படின்னு சொன்னால் வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமையோடு வந்ததினால இந்த பரிகாரம் செய்வது ரொம்பவே சிறப்பானது. ரொம்ப எளிமையான பரிகாரம்தான். துளசி செடிக்கிட்ட இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் செய்யணும். 2 அதாவது அரிசி மாவு, பச்சரிசியால் செய்யப்பட்ட மாவு கடையில் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல, வீட்டிலையே நீங்கள் தயார் பண்ணி மில்லுக்கு கொடுத்து அரைச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வீட்டிலையே நீங்கள் தயார் பண்ணினதாக இருந்தாலும் பரவாயில்ல, மிக்சியில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. வெறும் அரிசி மாவில் தண்ணீர் விட்டு பிசைஞ்சு 2 தீபங்களை தயார் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தீபத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தட்டில் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி நெய் விட்டு பஞ்சு திரி விட்டு தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிய பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அங்கே துளசி மாடம் கிட்ட விஷ்ணு பாதத்தை வரைங்க. இப்போ ஸ்டென்சில்ஸ் நிறைய கிடைக்குது, அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்லை. அல்லது கையாலேயே நாம் கிருஷ்ணர் பாதம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் விஷ்ணு பாதத்தை போட்டு அந்த பாதத்திற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அந்த பாதத்தை வெறும் தரையில் போட்டாலும் பரவாயில்லை, அல்லது ஒரு தட்டு வச்சு அதில் போட்டாலும் பரவாயில்லை, அல்லது ஒரு மனை வச்சு அதுக்கு மேலே விஷ்ணு பாதத்தை போட்டால் ரொம்பவே சிரேஷ்டமானது. அந்த மாதிரி செஞ்சுட்டு அதற்கு மேலே இந்த தீபத்தை வச்சுட்டு நீங்கள் ஊதுவத்தி ஏற்றிட்டு ஏதாவது நைவேத்தியம் வச்சு மனசார விஷ்ணுமூர்த்தி கிட்ட மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கோங்க. எங்களுக்கு நிலம் இருக்குது, வீடு கட்டுகின்ற யோகம் வேண்டும் அப்படின்னும், அல்லது உங்களுக்கு நிலம் கூட இல்லை அப்படின்னா எங்களுக்கு நிலம் கூட கிடையாது, நிலம் எங்களுக்கு அமையணும், அதில் நாங்கள் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அல்லது உங்கள் வீடை நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க, பாதியிலேயே ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த வேலை கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒரு வீடு சீக்கிரமாக முடிஞ்சு கிரகப்பிரவேசம் நடக்கணும் அப்படின்னும் சொல்லிட்டோம். இப்படி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அல்லது வீடு நாங்கள் கட்டி குடியேறணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமை என்று இருக்கு. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அன்றைய தினம் விட்டுடுங்க. மறுநாள் அதை கோமாதாவிற்கோ கால்படாத இடத்துலையோ அந்த மாவிளக்குகளை போட்டுடுங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 16 வாரங்கள், அதாவது இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமை வந்தது இல்லையா, அதை முதல் வாரமாக வச்சு மீதி 15 வாரங்கள் செய்யணும். பெண்களுக்கு இடையூறு அந்த வாரம் விட்டுடுங்க. இப்படி 16 வாரங்கள் விஷ்ணு பாதம் வரைந்து தீபம் ஏற்றி துளசி செடிக்கிட்ட, அது கிருஷ்ண துளசியாக இருந்தாலும் லக்ஷ்மி துளசியாக இருந்தாலும் அல்லது இரண்டும் இருந்தாலும் பரவாயில்லை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் இந்த வழிபாட்டை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால நிச்சயமாக அந்த வீடு கட்டுகின்ற யோகம் ஏற்படும். இந்த யோகம் உங்களுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னா அந்த முழு நீலப்பதிவில் ஏகாதசியை நாம் எப்படி கொண்டாடணும், எப்படி ஒரு பொழுது இருக்கணும், என்னெல்லாம் சாப்பிடணும் போன்ற அனைத்து விவரங்களையும் அதில் சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.